வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு ரொம்ப சத்தான சுவையான சிகப்பு அவல்ல பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிகப்பு அவல் நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அதை முதல்ல நெய்யில் நம்ம வறுத்தெடுத்துப்போம். வாங்கும் பொழுது சுத்தமான அவலாக கேட்டு வாங்குங்க. நெய் கொஞ்சம் ஒரு அரை தேக்கரண்டி நெய் நான் சேர்த்துருக்கேன். அவலை இளந்தீயில் வச்சு லேசாக கொஞ்சம் ஒரு 3 அல்லது 4 நிமிடம் வறுத்தா போகிறோம். இளந்தீயில் வச்சு நிதானமாக வறுத்தெடுப்போம். நம்ம சிகப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளை அவலை விட நிறைய சத்துக்கள் நிறைந்தது. நிறைய இரும்பு சத்து, நார் சத்து ஏராளமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு இதில் நம்ம உப்புமா இன்னும் எல்லாமே நம்ம இதில் செஞ்சு கொடுக்கலாம். அந்த சிகப்பு அவலை நான் ஒரு கிண்ணத்தில் முதல்ல நான் சேர்த்துட்டேன். வறுத்த அவலை தேங்காய் நான் ஒரு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இதில் நம்ம தேங்காய் பால் நம்ம எடுத்துப்போம். ஒரு பெரிய தேங்காயை நல்லா துருவிட்டு அதில் பால் எடுத்துட்டேன். முதல்ல இந்த தேங்காய் பால், அதாவது ஒரு கிண்ணம் அவலுக்கு 4 கிண்ணம் கெட்டியான தேங்காய் பாலை ஊற்றி 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறோம். ஏன்னா சிகப்பு அவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். அதனால் தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால் 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பாயசம் தயார் பண்ணுவோம். மூடி போட்டு நான் இதை மூடி 1 மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன். இப்போ நல்லா ஊறியாச்சு. அதுக்குள்ளே நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துப்போம். ஒரே ஒரு கிண்ணம் வெல்லம் தான் நான் சேர்க்குறேன். அதாவது ஒரு கிண்ணம் அவலுக்கு 4 கிண்ணம் தேங்காய் பால், ஒரே கிண்ணம் வெல்லம் போரும். இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கணும்னா சும்மா ஒரு கையில் அவ்வளோ போட்டுக்கலாம். அதாவது 1/4 கிண்ணம் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இனிப்பே போருமானது. அது மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்து கரைச்சி எடுத்தால் போரும். பாகுபதமெல்லாம் தேவையில்லை. இப்போது இந்த தேங்காய் பாலில் 1 மணி நேரம் அவல் நல்லா பாருங்கள் மிருதுவாக ஊறி இருக்கு பாருங்கள். இப்போது ஒரே கொதிலேயே அது நல்லா வெந்து வரும். நல்லா கரண்டியால் கலந்து விடுவோம். எத்தனையோ பாயசம் பண்ணுறோம். இது பாருங்கள் நல்லா பொங்கி வந்துடுச்சு. அவல் பாயசம் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கரைச்ச வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஏலக்காய் தூள் சிறிதளவு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் பாலில் ஊறி அந்த அவல் அந்த வெல்லம் எல்லாம் கலந்து ஏலக்காய் தூளோட மணத்தோட குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு கொதி போகிறோம். வெல்லம் சேர்த்த பிறகு ஒரு கொதி போகிறோம். முந்திரியும் திராட்சையும் இப்போ வறுத்து நம்ம சேர்த்துடலாம். முந்திரி நம்ம சிறிதளவு நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான். திரும்பியும் ஒரு அரை தேக்கரண்டி நெய்யில் முந்திரியை நம்ம வறுத்து சேர்த்துப்போம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். முந்திரி வறுத்த பிறகு நான் திராட்சை அதிலே சேர்த்துருக்கேன். திராட்சை நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். அதில் போட்ட உடனேவே அது உப்பிடும். ஒரு புளிப்புத்தன்மை வந்துடும். லேசாக அப்படி வறுத்தா போகிறோம். திராட்சை ரொம்ப அது உப்புற அளவுக்கு வறுக்கணுன்றதில்லை. அவல் பாயசம் தயாராகிடுச்சு. கட்டாயமாக செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான பாயசம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.